சமீப காலமாக நண்பர் நான் பெரிதும் மதிக்கின்ற அரசியல் கட்சியின் தலைவர் நண்பர் திருமாவளவன் என்னன்னு தெரியல, ஒரு கடந்த ஓராண்டாகவே அவர் பேசுவது நிறைய குழப்பங்கள் தெரிகிறது. திராவிட கட்சிக்குள் பார்ப்பனிய பெண்ணான ஜெயலலிதா ஊடுருவ காரணமே முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் தான் என கூறிய விசிக தலைவர் திருமாவளவனுக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆவேசமாக பதிலளித்துள்ளார். இன்றைக்கு புதிதாக கிளம்பியிருக்கிற பல்வேறு அமைப்புகள் தமிழ் தேசியம் பேசுகிறோம் என்கிற பெயரில் தமிழ் தேசியத்தின் உண்மையான எதிரி யார் என்பதை மக்களுக்கு சொல்லாமல் தமிழ் தேசியத்தின் எதிரியே திமுக தான், கலைஞர் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு நினைவு சின்னம் வைத்தால் அதை வந்து உடைப்போம் என்று வெறுப்பை உணரக்கூடிய அளவுக்கு இவர்தான் ஊழலுக்கு வித்திட்டவர் என்று திரும்ப திரும்ப பேசுகிறவர்கள் என்றைக்காவது ஒரே ஒரு நாள் எம்ஜிஆர் அவர்களை பற்றியோ அல்லது ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பற்றியோ, ஏன் இன்னும் நான் மிக குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன், கலைஞரின் ஆசான் அண்ணா அவர்களை பற்றியோ அவர்கள் எங்காவது பேசியதுண்டா, விமர்சித்ததுண்டா? ஏன் அண்ணாவை விமர்சிப்பதில்லை? எனக்கு காரணம் தெரியவில்லை. ஆனால் கலைஞர் ஏன் குறிவைக்கப்படுகிறார்? இது ஒரு கேள்வியாக எழுகிறது. கலைஞர் அண்ணாவின் தம்பி, அண்ணா பெரியாரின் பிள்ளை. பெரியார் பேசிய அரசியலைத்தான் அண்ணா பேசினார். புதிதாக அவர் எதையும் சொல்லவில்லை. பெரியாரை பிரதிபலித்தவர் அண்ணா. ஆனால் அண்ணாவின் தமிழ் இனித்தது, அண்ணாவின் தமிழ் ஆழமானது, அண்ணாவின் தமிழ் பெரியாரின் தமிழை விட நயத்தக்கதாக இருந்தது. ஆனால் பெரியார் பேசியதைத்தான் அண்ணா பேசினார். இன்னும் சொல்ல போனால் பெரியார் என்கிற இந்த பேருரு அண்ணாவால் தான் வெளிப்பட்டது. இல்லை என்றால் அது மறைக்கப்பட்டிருக்க கூடும். ஒரு தேசிய கட்சி எம்ஜிஆர் உருவானதால் ஒரு நன்மை உண்டானது. எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிராக விமர்சனம் செய்தார், வெறுப்பு அரசியலை விதைத்தார், அல்லது திராவிட இயக்கத்துக்குள்ளே பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்வதற்கு காரணமாக இருந்தார். ஒரு பார்ப்பன பெண்மணியே ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவராவதற்கு அவர் பாதை வகுத்து தந்தார் என்ற விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும் ஒரு நன்மை வாய்த்தது என்னவென்றால் தேசிய கட்சிகள் இங்கே காலூன்ற முடியாமல் தடுக்க முடிந்தது. திமுகவா அதிமுகவா என்று 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அரசியல் சுழல நேர்ந்தது. இங்கே காங்கிரஸ் வளர முடியாமல் போனது என்பதை விட பிஜேபி காலூன்ற முடியாமல் போனது. அதற்கு மிக முக்கிய இன்னொரு காரணம், பல காரணங்கள் இருந்தாலும் காங்கிரஸ் இங்கே வலிமை பெற்று இருந்திருந்தால் காங்கிரசுக்கு எதிராக பிஜேபி காலூன்றி இருக்கும். ஒரு தேசிய கட்சி இருக்கிற இடத்தில் காங்கிரஸ் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் வேகமாக பிஜேபி வளரும். மாநில கட்சிகளோடு அவர்களை பொருத்தி பார்க்க வாய்ப்பில்லை. தேசிய கட்சிகளோடு தான் மக்கள் பொருத்தி பார்ப்பார்கள். காங்கிரஸ் இங்கே வலிமை பெறாமல் நேர்த்து போனதற்கு அல்லது அது வலிமை குன்றி போனதற்கு எம்ஜிஆரின் எழுச்சி ஒரு காரணம். எம்ஜிஆரா கலைஞரா என்று இருந்த இந்த அரசியல் ஜெயலலிதாவா கலைஞரா என்று மாறியது. ஆனால் எப்போதும் கலைஞர் தான் அங்கே மையப்புள்ளியாக இருக்கிறார், மைய அரசியலாக இருக்கிறார் என்பதுதான் தமிழ்நாடு அரசியல். அது அவரே மறுத்திருக்காரு. மறுபடியும் நான் பார்த்தேன் ஊடகத்துல மறுத்திருக்காரு. அவர் இப்ப சமீப காலமாக நண்பர் நான் பெரிதும் மதிக்கின்ற ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் நண்பர் திருமாவளவன் என்னன்னு தெரியல, ஒரு கடந்த ஓராண்டாகவே அவர் பேசுவது நிறைய குழப்பங்கள் தெரிகிறது. முதல்ல ஒரு கருத்தை சொல்றாரு, இன்றைக்கு கூட அவர் சொல்லிட்டு அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்குன்னு சொல்றது தப்பு. அவர் தவறா ஏதோ அவர் நினைச்சு சொல்ல வந்ததோ மாத்தி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் சரி பண்ணியிருக்காரு. அதனால அதோட விட்டுருவோம். ஏன்னா புரட்சி தலைவர் அவர்களும் அம்மா அவர்களும் மறைந்தாலும் மக்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள். அவர்கள் தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது புரட்சி தலைவர் காலத்திலே அந்த இயக்கம். அவர் 15 ஆண்டுகள் அந்த பணியை செய்தார். அவர் மறைவுக்கு பிறகு அவரது அரசியல் வாரிசு அம்மா அவர்கள் 30 ஆண்டுகள் கடினமாக உழைத்து அந்த இயக்கம் பல்வேறு சாதனைகளை புரட்சி தலைவர் வழியிலே செய்வதற்கு, திமுகவை வீழ்த்துவதற்கு
இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. கடந்த வாரம் ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியில மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லியிருந்தீங்க. நாளைக்கு பாஜகவோட தேசிய பொதுச் செயலாளர் டி.எம். சந்தோஷ் வராரு. அதுல வரக்கூடிய அவருக்கு ஓ பன்னீர்செல்வத்துக்கு அழைப்பு விடுத்திருக்காரு நேரில் சந்திக்கணும்னு. இந்த சந்திப்பு நிகழுமா, எப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் அன்றைக்கு உங்கள் மூலம் அன்றைக்கு தீரன் சின்னமலை நினைவு நாள் அன்னைக்கு அதற்கு முன்பு பலமுறை அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களை மீண்டும் கூட்டணி கொண்டு வர வேண்டும், அது பாரதிய ஜனதா கட்சியின் டெல்லி தலைவர்கள் அதை செய்ய வேண்டும் கேட்டிருந்தா திரு சந்தோஷ் அவர்கள் வந்து அவரை சந்தித்து அவரை மீண்டும் கூட்டணிக்கு அழைத்து வந்தால் சந்தோஷம்தான்.